சுவையான கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச புட்டு பாருங்க எவ்வளவு போல போலன்னு வந்திருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி புட்டு, இல்லைன்னா நம்ம கேழ்வரகு புட்டுன்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பு 250 கிராம் கப்பு. இதில் நான் 3 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நான் ஒரு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். வெல்லம் 300 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணலன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் வறுத்த மலாட்டை எடுத்திருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி. வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கேழ்வரகு மாவில் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நம்ம நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விடணும். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் நம்ம கலந்தோன்னா திட்டு எங்கே பார்த்தாலும் உப்பாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டே கலந்துடுறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியை நம்ம ஊற்றி புட்டுக்கு எப்பயுமே பிசையக்கூடாது. தண்ணியை தெளிச்சு தான் நம்ம பிசையணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம செய்யணும். நம்ம பிசைக்குள்ளேயே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மாவு இருக்கும். அதை நம்ம கையால் உடச்சி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு நான் 300 அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன். அந்த அளவுக்கு நான் ஊற்றி இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இதை நம்ம பிடிச்சோன்னா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வந்துருக்குது. இது நம்ம நல்ல கரெக்டான அளவுக்கு தான் நம்ம மாவும் சரி தண்ணியும் சரி கரெக்டான அளவு இருக்குது. மாவும் தண்ணியும் ஊற்றி நம்ம கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பால்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இதை நம்ம கையாலே உடச்சி விடலாம். கையாலே உடச்சி விட்டா ரொம்ப நேரம் ஆகும். இதை மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது. டைம் சேவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஈஸியான ஒரு டிப்பு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இப்போ இந்த மாவை நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த பால்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். மிக்சியில் இந்த பால்ஸ் மாதிரி இருக்க பாருங்க. இது அப்படியே மிக்சியில் நம்ம போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். 2-3 தடவை நம்ம ஓட்டக்கூடாது. ஒரு தடவை ஓட்டினாலே அது நல்லா பவுடர் ஆகிடும். அதை நம்ம இது கூட போட்டு கலந்து நம்ம இட்லி குண்டானில் வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு. இதுக்காகவே நிறைய பேர் புட்டு செய்ய மாட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வருது, இதோடய அப்படியே நம்ம சில பேர் வேக வச்சுருவாங்க. அது அவங்க வேக வச்ச பிறகும் இது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஆவாத இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதை மாதிரி நம்ம கிளறி விட்டோம்னா உள்ளே இருக்க பால்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். அழகாக நம்ம எடுத்துடலாம். இது இப்போ பாருங்க, நான் இதை மாதிரி ஒரே ஒரு ஓட்டு தான் ஓட்டியிருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்க. இதை மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நான் இதை மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க பால்ஸு. இப்போ அதையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நிறைய போட்டு நம்ம ஓட்ட முடியாது, அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போடுறேன். ஏன்னா நிறைய போட்டால் மாவு அடைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே ஒரு ஓட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கடைசியாக இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஓட்டி எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே இட்லி குண்டான் வச்சு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு பாருங்க. இப்போ இது மேலே நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம். இந்த துணியை நம்ம ஈரமாக்காத இது மேலே போடணும். ஈரமாக்கி நம்ம போட்டோன்னா மாவு எல்லாமே அதில் ஒட்டிக்கும். நம்ம மாவு வெந்த பிறகு கொட்டக்குள்ள அந்த துணி ஃபுல்லாக மாவாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாத இருக்கணும்னு நம்ம ஈரம் இல்லாத துணியாக நம்ம போடணும். இப்போ நம்ம கேழ்வரகு மாவை இதில் போட்டுக்கலாம். இந்த ரெசிபி எங்கள் மாமியார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த டிப்பும் அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் பால்ஸை தான் எனக்கும் வரும். அவங்க தான் எனக்கு இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம மாவை போட்டுட்டோம். இப்போ நம்ம மூடிடலாம். நம்ம கேப்பு விடாத ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி மூடணும். இல்லைன்னா அந்த ஆவியில் வர தண்ணி அது உள்ளே ஊற்றிக்கும். அதனால நான் அந்த பாருங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே நம்ம மூடிடலாம். இந்த இட்லி குண்டானில் எப்பயுமே மேல் தட்டுலையும் அடித்தட்டுலையும் நம்ம புட்டு வைக்கக்கூடாது. நடு தட்டில் தான் வைக்கணும். வச்சு நம்ம மூடணும். அப்போ தான் அது சரியான பதத்துக்கு வெந்து வரும் நல்லா. இப்போ நான் மூடுறேன் பாருங்க. கேழ்வரகு புட்டு வேகிறதுக்கு 15 to 20 நிமிஷம் ஆகும். நம்ம 20 நிமிஷம் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாருமே கேழ்வரகு புட்டுனா
தேங்காய், வெல்லம், வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவாங்க. நாங்கள் ஆனால் எங்கள் வீட்டில் எப்படின்னா வந்து வறுத்த மல்லாட்டை, வறுத்த எள்ளு இது மாதிரி நாங்கள் இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மல்லாட்டையை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். கொரப்பாக ஓட்டி எடுத்துக்கணும், ரொம்ப பவுடர் மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் போட்டு உங்களுக்கு நான் ஓட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொரப்பாக நம்ம மல்லாட்டையை வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நான் எள்ளையும், வறுத்த எள்ளையும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மிக்சியில் இதை மாதிரி நான் கொரப்பாக அரைச்சிருக்கிறேன், வறுத்த எள்ளை அரைச்சிருக்கேன். நம்ம இதை வந்து இந்த வறுத்த எள்ளை இந்த மல்லாட்டை கூடயே சேர்த்துக்கலாம். இந்த வறுத்த எள்ளை வந்து அரைக்கக்குள்ள அவ்வளோ ஒரு வாசனை வருது. இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இதை நம்ம புட்டுல சேர்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மல்லாட்டையும் எள்ளையும் ஒன்றா கொட்டிக்கணும். இதை ஒன்றா நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம கேழ்வரகு புட்டுல வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த வறுத்த எள்ளும் வறுத்த மல்லாட்டையும் தான். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து புட்டு வெந்துருச்சு. நம்ம வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ புட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம புட்டை கொட்டிட்டோம் பாருங்க. நம்ம துணியில் அந்த அளவுக்கு ஒட்டவே இல்லை. இதுவே நம்ம ஈரத்தோட போட்டோம்னா ஃபுல்லாகவே இதில் பிடிச்சிக்கும், வரவே வராது. இப்போ இதை நல்லா நம்ம உளுத்து விடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லா வெல்லத்தையும் சேர்க்கல, நம்ம போட்டு பார்த்துட்டு இனிப்பு தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வந்து இப்படி உளுத்து விட்டுறலாம். நான் இந்த வெல்லத்தை வந்து துருவி வச்சிருந்தேன், அதனால தான் நல்லா இப்படி வந்திருக்கு பாருங்க. அதனால நம்ம வெல்லத்தை சீவி போடுறது தான் நல்லது. அடுத்தது நம்ம வறுத்த மல்லாட்டையும் எள்ளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஈவனா எல்லா இடமும் படுற மாதிரி கிளறிக்கலாம். இதை மாதிரி ஒரு தடவை நீங்க ராகி புட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல வறுத்த மல்லாட்டை, எள்ளு எல்லாமே சேர்த்துருக்குறோம். இதை நாங்கள் எங்க வீட்டில் வாரத்துல ஒரு முறையாவது செய்வோம். அப்படி இல்லைனாலும் 2 வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா நாங்கள் இதை செய்வோம், இந்த கேழ்வரகு புட்டை. இது வந்து ரொம்ப சத்தானது. இது எல்லாருமே நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. சுவையான சத்தான கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அன்லிமிட்டட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.